ஸ்பைடர்மேன் ஃபலூடா என்னங்க டைட்டில் ஃபலூடான்னு பேர் வச்சிருக்கேன். ஆனால் எங்கே என்னமோ உட்காந்து கிரிக்குனுங்கிறான்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. ஃபலூடா தான் பண்ண போகிறேன். ஃபலூடானா உங்களுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? பிடிச்சவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் சம்மர் டைமில் ஃபலூடா சாப்பிடலாம் வேற லெவல் ஃபீலுங்க. நானும் எங்கன்னா சாப்பிட போனோம்னா டெசர்ட்டில் முடிக்குது ஃபலூடா தாங்க. அதுக்கு எதுக்கு இவன் வந்துனுக்கிறான்னு நீங்களும் நினைப்பீங்க. எனக்கு ஒன்றும் இல்லைங்க. ஃபலூடா உங்களுக்கு எப்படி ரொம்ப பிடிக்கும்? அதே மாதிரி மழை டைமில் எனக்கு வரையுதுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ரதத்தில் வரையுதுலாம் வேற லெவல் ஃபீலுங்க. இது கொஞ்சம் ஏலியன் மாதிரி வந்துச்சு. சரி நீங்க கொஞ்சம் ஸ்பைடர் மேனும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. சரி நானும் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டேன். ஐயோ எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும் வேற தோணுச்சுக்கா. மழை டைம்ல பஜ்ஜியா அம்மா பஜ்ஜி போடுமா அப்படின்னு சொன்னேன். அம்மா டே இருடா நானும் போட்டு தரேன் அப்படின்னாங்க. பாட்டம் லேயரை ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு சப்ஜா சீட்ஸ் எடுத்தங்க. சப்ஜா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சா அப்படியே ஜெல்லி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் மெயின் பார்த்தா நம்மளால சட்டை வந்து ரெட் கலர்லயும் ப்ளூ கலர்லயும் போட்டிருப்பாரு. சரி ப்ளூ கலருக்கு என்ன இன்கிரீடியன்ட் எடுக்கலாம் போனா இங்க கட்சி சங்குப்பூ. சங்குப்பூ பாயில் பண்ணீங்கன்னா ப்ளூ கலர்ல வருங்க. ஆமாங்க சங்குப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் சங்குப்பூ இட்லிலாம் இப்போ ஃபேமஸ் ஆனது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நான் போயிட்டு சங்குப்பூ ஒன்று விடாமல் எடுத்துட்டேங்க. எல்லா சங்குவும் பறி 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 எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலருக்கு என்ன பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீல் வரும்? செம்பருத்தி. சரி செம்பருத்தியும் பக்கத்து வீட்டில் வந்து பர்மிஷன் கேட்டு வாங்கி எடுத்துருந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்கிரீடியன்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி, திராட்சை, சங்குப்பூ, செம்பருத்தி, கேஷ்யூ, சப்ஜா சீட்ஸ், அகர் அகர், வெர்மிச்சலி எல்லாம் ரெடிங்க. அப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி செம்பருத்தி போட்டு அதை பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா கலர் வருது பாருங்க. சுண்டி விட்டா ரத்தம் வரும்னுவாங்களே அந்த கலருங்க. அப்பா சகப்பு சட்டை ரெடி. அதுக்கப்புறம் சங்குப்பூ நல்லா கிளீன் பண்ணிட்டு அதையும் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி எடுத்தங்க. அது யூனிக்கான கலருங்க. இது வேற குக்கர் ஏய் கம்னு கடை அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு கலர் நம்ம எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஐயோ என்னடா இது சேமியாவை பச்சையாவே வச்சிருக்கமே அதை வேக வைக்க மாத்துட்டேன்னு சொல்லிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி பாயில் பண்ண வச்சுட்டுங்க. அது ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அதுவும் பாயில் ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் சிம்லேயே வச்சு ட்ரை பண்ணுங்க. சேமியா வந்தது பாருங்க. மணல் மணலா வந்தது. ஐயோ சாரி மணல் மணலா வருது நெய்யா. சரி சேமியா ஏதோ அப்படியோ ஒரு வழியா வந்ததுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த செம்பருத்தி பூ தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து அகர அகரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக சக்கரை போட்டு நல்லா பாயில் பண்ணால் ஜெல்லி பதத்துக்கு வந்ததுங்க. அதை தனித்தனியாக கியூபாக போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது செகண்ட் லேயருக்கு ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சங்குப்பூ தண்ணி எடுத்து அதையும் வந்து அகர் அகர் போட்டு இந்த தடவை கொஞ்சம் ஏலக்காய் போட்டுங்க ஃப்ளேவருக்கு. அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு அதையும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டேன். அதுவும் ஜெல்லி பதத்துக்கு ரெடி. அதையும் கியூபிக்கலாக ஊற்றி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட்டும் ரெடி, சட்டையும் ரெடி. இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஃபலூடா தான் மீதி. பண்ணுவோமா ஃபலூடா? இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்ததுக்கு நன்றி. இப்போதான் நம்மளோட மெயின் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபலூடாக்கு உண்டான எல்லா இன்கிரீடியன்ஸும் ரெடி. உங்களுக்கும் ஆவலா இருக்கா? எனக்கும் ஆவலா இருக்கு. இப்போ சப்ஜா சீட்ஸை கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் லேயர் சட்டக்கலை. யா எஸ் நான் கொஞ்சம் ஸ்பைடர் மேலே தலைக்கீழாக இருக்கிற மாதிரி இமேஜின் பட்டேன். அதான் சட்டை கலர் தூக்கி ஃபர்ஸ்ட்டில் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெர்மிச்சில் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலரு சங்குப்பூ அதோட ஜெல்லியும் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டேன். மில்க் மேட் எடுத்து ஊற்றிட்டேங்க. அப்பா செம்ம. இது தாங்க ஃப்ளேவரே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க்கு. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு பால் ஊற்றிட்டேன். ஆனால் கொஞ்சம் லேயர்லாம் மறைஞ்சிச்சு. கொஞ்சம் மன்னிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து ரைசன்ஸ் போட்டேன். அப்புறம் முந்திரி, பாதாம் எல்லா நட்ஸும் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் அப்பா வாங்கி வச்சிருந்த ஐஸ்கிரீம் கியூப். அப்பா நம்மக்கிட்ட ஸ்கூப் கரண்டிலாம் இல்லை. குழம்பு கரண்டி தான் போடு. அம்மா வர டேய் மட்டன் தாளிக்கிற குழம்பு கரண்டி கொடுறாங்க. நான் விடுவேனா போட்டுதாம்மா தருவேன்ட்டு அதுக்கப்புறம் அதையும் போட்டேன். அப்பா டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து போடு. எல்லாத்தையும் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சாச்சுங்க. ஒரு வழியா ஸ்பைடர்மேன் ஃபலூடா ரெடி. நீங்களும் சம்மர் டைமில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்பா உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்பா சான்ஸே இல்லை. பாருங்க 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 தெரிக்க போகுது ஸ்பைடர்மேன் ஃபலூடா. ஐயோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக எதனா ட்ரை பண்ணணும்னா நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவோம்ப்பா. இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. ஸ்பைடர் மேனும் வந்து வெப் விட்டுன்னு இருக்கிற அவர் சீக்கிரமாக அவர் சாப்பிட்றதுல நம்ம சாப்பிட்ருவோம். பா செம்ம டேஸ்ட்டுங்க. அப்பா ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறுமிச்சலி ஊறி 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 சூப்பர் வேற லெவலுங்க. அப்புறம் அந்த கியூப் எடுத்து சாப்பிட்டேங்க. அப்பா சங்குப்பூ ஃப்ளேவரில் சான்ஸே இல்லை. சூப்பர். நீங்களும் சங்குப்பூ அந்த மாதிரி எங்கன்னா கிடச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதில் இட்லி ட்ரை பண்ணி போடுறோம். வீடியோவில் போடுறோம். கண்டிப்பாக போடுறோம். இவர் வேற வெப்பூர்னு இருக்கார். எப்பா கொஞ்சம் இருப்பா நான் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிடுறேன்.
ஆக்சுவலி ஸ்பைடர்மேன் யாருக்கு தாங்க பிடிக்காது? உங்களுக்கு ஸ்பைடர்மேன் பிடிச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை கமெண்ட் தான்டா கேட்பேன்னு நீங்களும் நினைப்பீங்க. என்னத்த பண்ண சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்ன தோணுதோ உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும்.